நிறைய பெரிய ஸ்டோன்னால கிரியேட் பண்ண சர்க்கிள். இந்த இடத்தை சுத்தி இருக்கிற மிஸ்ட்ரி நம்ம நினைச்சதை விட ரொம்ப பெரிய மிஸ்ட்ரியா இருக்கலாம். ஆர்கியாலஜிஸ்ட் 100 வருஷத்துக்கு மேல இருக்கிற ஸ்டோன்ஹெஞ்சோட முக்கியமான கல்லு எங்க இருந்து வந்தது அப்படிங்கறது தெரியுங்கிற நம்பிக்கையில இருந்தாங்க. ஆனா 2024 அந்த நம்பிக்கை மொத்தமா உடைஞ்சு போச்சு. ஸ்டோன்ஹெஞ்சோட நடுவுல இருக்கிற 6 டன் வெயிட் உள்ள அல்ட்ரா ஸ்டோன் 200 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கிற வேல்ஸ் அப்படிங்கிற கண்ட்ரில இருந்து வந்ததா நினைச்சாங்க. ஆனா அது 450 மைல்ஸுக்கு மேல தூரமா இருக்கிற ஸ்காட்லாண்ட்ல இருந்து கொண்டு வரப்பட்டதுன்னு தெரிய வந்தது. அதுவும் எந்த விதமான வீல்ஸும் இல்லாம மெட்டல் டூல்ஸும் இல்லாம அந்த காலத்துல லேண்ட் வழியாவும் கடல் வழியாவும் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அதை எப்படி பண்ணாங்கன்னு இன்னும் யாராலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதுக்கப்புறமா 2 வருஷம் கலெக்ட் பண்ண ஸ்டோன்ஹெஞ்சோட ரிசர்ச் டேட்டாவை எலான் மஸ்கோட கிராக் ஏஐல அனலைஸ் பண்ணாங்க. கிராக் ஒரு சிம்பிளான ஆன்சர் கொடுக்கல. அதுக்கு பதிலா முன்னாடி யாரும் கனெக்ட் பண்ணாத 4 தனித்தனியான மிஸ்டீரியஸ்க்கு ஒரு காமன் பேட்டர்ன் இருக்குன்னு கண்டுபிடிச்சது. பேட்டர்னை ஃபாலோ பண்ணும்போது இதெல்லாம் சாதாரண பசில் மாதிரி யாருக்கும் தெரியல. அதுக்கு பதிலா ஸ்டோன்ஹெஞ்ச பத்தி நம்ம இவ்வளவு நாள் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னு எல்லாருக்கும் தெரிய வந்தது. ஆஸ்திரேலியாவுல இருக்கிற ஜியாலஜிஸ்ட் அதை சரியா டெஸ்ட் பண்ணாங்க. கார்டின் யூனிவர்சிட்டி டீம் அல்ட்ராஸ்டோனோட பிராக்மெண்ட்ஸ்ல இருக்கிற மினரல் கிரைன்ஸை அனலைஸ் பண்ணாங்க. அதோட ஏஜும் கெமிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் கம்பேர் பண்ணாங்க. ஸ்டோனுக்கு என்னடா ஃபிங்கர் பிரிண்ட்னு நினைக்காதீங்க. கெமிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னா ஒரு ராக்கு தனித்துவமான கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கும். அதை கம்பேர் பண்ணி இந்த ராக் எந்த ஏரியால இருந்து வந்ததுன்னு கண்டுபிடிக்கலாம். ரிசல்ட் என்னன்னா அது வேல்ஸ் கண்ட்ரில இருந்து கொண்டு வரப்படல, ஸ்காட்லாண்டோட ஆர்கேடியன் பேசின் ரீஜன்ல இருந்து கொண்டு வரப்பட்டதுன்னு அவங்க முடிவு பண்ணாங்க. ஸ்டோன்ஹெஞ்ச்ல இருந்து ஆர்கேடியன் ரீஜன் 450 மைல்ஸ்க்கு மேல தூரம். மலைகள், ஆறுகள், பெரிய காடுகள், கடற்கரை வழிகள்னு எல்லாம் கடந்து தான் இந்த பெரிய கல்லை கொண்டு வந்திருக்கணும். இதனால அந்த காலத்துல இருந்த மக்களுக்கு நல்ல பிளானிங்கும் இன்ஜினியரிங் நாலேஜும் டீம் ஒர்க்கும் இருந்திருக்கணும்னு ரிசர்ச்சர்ஸ் நம்புறாங்க. இது ஒரு சின்ன கல்லு கூட இல்ல. அல்ட்ராஸ்டோன் ரஃப்லி 5 மீட்டர் லென்த், 1 மீட்டர் வித், வெயிட் ஆல்மோஸ்ட் 4 ஹேட்ச்பேக் கார்ஸ் சேர்ந்த அளவுக்கு இருக்கு. அப்போ வீலும் இல்லாம இவ்வளவு வெயிட்டை இவ்வளவு தூரத்துக்கு எப்படி மூவ் பண்ணாங்க? இந்த மாதிரியான நிறைய மர்மங்கள் தான் அவங்களை அடுத்த நிறைய மிஸ்ட்ரீஸ கண்டுபிடிக்க உதவியா இருந்துச்சு. ஒரு பெரிய ஐஸ் சீட் இந்த கல்லை நேச்சுரலா டிராக் பண்ணிருப்பான்னு செக் பண்ணாங்க. அதுக்கு ஐஸ் ஏஜ் டைம்ல பிரிட்டன்ல கவர் பண்ணியிருந்த பெரிய ஐஸ் சீட் எப்படி மூவ் ஆச்சுன்னு கம்ப்யூட்டர் மாடல் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணாங்க. ரிசல்ட் தப்பா தான் இருந்துச்சு. ஐஸ் ஃப்ளோ டைரக்ஷன் ஸ்டோன்ஹெஞ்ச் பக்கம் வராம ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிருந்தது. அப்படியே அந்த பெரிய ஐஸ் சீட் ஸ்டோன்ஹெஞ்ச் பக்கம் வந்தாலும் அதுக்கப்புறம் இருக்கிற காடுகள், மலைகள்னு இன்னும் நூற்றுக்கணக்கான மைல்ஸ் ஜர்னிக்கு எக்ஸ்பிளனேஷனே இல்ல. அதனால கண்டிப்பா இந்த கல்லை மனுஷங்க தான் கொண்டு வந்திருக்கணும். அதுவும் லேண்ட் வழியா இல்லனா கடல் வழியா. பிரிட்டன்ல இருக்கிற ரொம்ப டேஞ்சரஸான கடல் அலைகளை கிராஸ் பண்ணி 6 டன் வெயிட் கல்ல மெட்டல் டூல்ஸ் இல்லாம, வீல்ஸ் இல்லாம, ஹெவி லோடுக்கு யூஸ் பண்ண பெரிய டொமஸ்டிக் அனிமல்ஸும் இல்லாம, மாடர்ன் மெஷின் ஒன்னும் இல்லாம, வெறும் ரோப்பும் மரக்கட்டையும் சிம்பிள் டூல்ஸும் மட்டும் யூஸ் பண்ணி சிறந்த டீம் ஒர்க்கும் பிளானிங்கும் வச்சுதான் இந்த பெரிய கல்ல மூவ் பண்ணிருப்பாங்க. இப்படிப்பட்ட ஆச்சரியமான விஷயங்களை சொல்றதுக்கு எவிடன்ஸும் இருக்கு. அந்த பீரியட்ல வாழ்ந்த மிருகங்களோட போன்ஸ் அனலைஸ் பண்றப்ப அந்த வளர்ப்பு மிருகமான மாடுகள் 100 மைல்ஸ் மூவ் பண்ணி வந்திருக்குன்னு காட்டுது. அதே மாதிரி அந்த ரீஜியனுக்குள்ள கான்ட்ராக்ட், ட்ரேடு இல்ல கல்ச்சர் எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கும்னு சயின்டிஸ்ட் நம்புறாங்க. அதனால அல்ட்ராஸ்டோன் ஒரு தனி இன்சிடென்ட் இல்ல, அது ஒரு பெரிய நெட்வொர்க்கோட சின்ன பீஸ் தான். இதுதான் கிராக் ஏஐ ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ண பேட்டர்ன். தனியா பார்த்தா இது ஒரு சின்ன விஷயம் போலதான் தெரியும். ஆனா எல்லா எவிடன்ஸும் சேர்த்து பார்க்கும்போது தான் ஸ்டோன்ஹெஞ்ச் பத்தி நம்ம புரிதலே மாறும். ஆனா இதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் இன்னும் ஸ்ட்ரேஞ்சா மாறுது. இந்த ஸ்டோன்ஹெஞ்ச பார்க்கும்போது நிறைய பேர் மிஸ் பண்ற ஒரு விஷயம் இருக்கு. இதோட பர்பஸ் வெறும் சூரியனோட மூவ்மெண்ட்டை அப்சர்வ் பண்றது மட்டும் இல்ல. ஸ்டோன் சர்க்கிள்குள்ள 4 சின்ன கற்கள் இருந்தது. அத ஸ்டேஷன் ஸ்டோன்ஸ் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்போ அதுல 2 மட்டும் தான் இவ்வளவு வருஷம் சர்வே ஆகியிருக்கு. அந்த கல்லுகளோட பொசிஷன் ஒரு லாங் ரெக்டாங்கிள் ஃபார்ம் மாதிரி இருக்கும். அந்த 4 ஸ்டோன்ஸ் ஃபார்ம் பண்ற டைரக்ஷன் சம்மர் டைம்ல சூரியன் உதிக்கிற டைரக்ஷனையும், வின்டர் டைம்ல சூரியன் மறையிற டைரக்ஷனையும் எக்ஸாக்டா பாயிண்ட் பண்ணுது. அது நிலா வானத்தோட எட்ஜ்ல ரீச் பண்றப்ப அடைகிற அதிகபட்சமான உயரத்தை இது பாயிண்ட் பண்ணுது. இத மேஜர் லூனா ஸ்டாண்ட் ஸ்டில்னு சொல்றாங்க. இந்த ஈவென்ட் 18.6 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். அந்த டைம்ல நிலா உதிக்கிறப்ப நார்மலை விட ரொம்ப ஹைட்டா இருக்கும். கிட்டத்தட்ட 60 வருஷமா ஆர்காலஜிஸ்ட் ஒரு சஸ்பீசியஸ் வச்சிருந்தாங்க. ஸ்டேஷன் ஸ்டோன்ஸ் இந்த மேஜர் லூனா ஸ்டாண்ட் ஸ்டில் ஈவென்ட்ஸ் அப்சர்வ் பண்றதுக்காக தான் அலைன் பண்ணிருக்கலாம்னு. ஆனா அது ஆக்சுவலா யாருமே ப்ரூவ் பண்ணல. ஏன்னா இந்த ஈவென்ட் ரொம்ப ரேரா தான் நடக்கும். அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் அது சில மாசங்கள் தான் இருக்கும். லாஸ்ட் மேஜர் லூனா ஸ்டாண்ட் ஸ்டில் நடந்தப்போ மாடர்ன் ஃபீல்ட் ரிசர்ச் பண்ண முடியாத சிச்சுவேஷன் தான் இருந்துச்சு. அதாவது அந்த டைம்ல இன்னைக்கு இருக்கிற மாதிரி அட்வான்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட், ட்ரோன்ஸ், ஜிபிஎஸ், 3D மேப்பிங் மாதிரியான டெக்னாலஜிஸ் இல்ல. ஆனா 2024 இது மாறி போச்சு. நிறைய யூனிவர்சிட்டிஸ் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரும் சேர்ந்து இந்த அலைன்மெண்ட்டை மிஸ் பண்ண கூடாதுன்னு ரியல் ஸ்கை அப்சர்வேஷன் பண்ண ட்ரை பண்ணாங்க. 2024 to 2025 வரைக்கும் நடந்த மேஜர் லூனா ஸ்டாண்ட் ஸ்டில் டைம் லைன்ல ஆக்சுவல் மூன் லைட்டையும் ஷேடோஸையும் எல்லாம் போட்டோகிராஃப் எடுத்து மெஷர் பண்ணாங்க. முன்னாடி எல்லாம் வெறும் அசப்ஷன் மட்டும் தான் பண்ணுவாங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ரியல் அப்சர்வேஷன் நடந்தது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி
மட்டும் மிஸ் பண்ணியிருந்தா நெக்ஸ்ட் சான்ஸ் 2040 வரைக்கும் வராது. அதனாலதான் இதை யாராலையும் இவ்வளவு நாள் ஸ்டடி பண்ணவே முடியல. இப்போ ஒரு பெரிய டவுட் வருது, இது ஒரு நார்மல் கிளாக் ஆர் கேலண்டர் தானே? சன்செட் சன்ரைஸ மட்டும் யூஸ் பண்ணாலும் ஒரு வருஷத்தோட சம்மர் அண்ட் வின்டர் சீசனை ட்ராக் பண்ண முடியும். அப்போ 19 வருஷம் கழிச்சு வர லூனார் சைக்கிளை எதுக்காக என்கோட் பண்ணிருக்காங்க? அதை அப்சர்வ் பண்ண 20 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஸ்கைய கண்டினியூஸா வாட்ச் பண்ண வேண்டி இருக்குதுல்ல. அதுக்கப்புறம் அந்த நாலேஜ் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு கரெக்டா பாஸ் வேற பண்ணணும். அப்போதான் அவங்க அந்த லே அவுட்டை கண்டினியூ பண்ண முடியும். ஒரு மனுஷனோட லைஃப் டைம்ல இந்த லூனார் ஈவென்ட் 2 தடவை தான் பார்க்க முடியும். இது ஒரு சிம்பிள் கேலண்டர் மாதிரி தெரியல, இது ரொம்ப பெரிய லாங் டேர்ம் பிளானிங் மாதிரி தெரியுதுல. நாம பழைய காலத்து மக்களை ரொம்ப சிம்பிள்னு நினைச்சோம், ஆனா இந்த மாதிரியான டிஸ்கவரிஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு லாங் டேர்ம் பிளானிங், அஸ்ட்ராலஜி நாலேஜ், இன்ஜினியரிங் ஸ்கில், டீம் ஒர்க் எல்லாம் இருந்திருக்குன்னு தெரியுது. அதனாலதான் இது வெறும் கேலண்டர் தியரின்னு மட்டும் இல்ல, இது மூலியமா தான் கிராக் ஏஐ செகண்ட் பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணுச்சு. ஒரு ஸ்கை கேலண்டரை ப்ராப்பரா வெரிஃபை பண்ண முடிஞ்சது லாஸ்ட் இயர் தான். சன்னோட மூவ்மெண்ட்டை மட்டும் அப்சர்வ் பண்ணாலே சீசன் எப்படி மாறுதுன்னு ஈஸியா தெரிஞ்சிடும். அதுக்காக 19 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர மேஜர் லூனார் ஸ்டாண்ட் ஸ்டில் சைக்கிளை இன்க்ளூட் பண்ணணும்னு இந்த இடத்துல தேவையே இல்ல. ஆனா இதெல்லாம் எதுக்காக பில்ட் பண்ணாங்கன்னு ஆன்சரே இல்ல. ரிங்கிங் ஸ்டோன்ஸ் மாதிரியான கல்லுகள் அல்ட்ரா ஸ்டோன் ஸ்காட்லாண்ட்ல இருந்து வந்தது. இதே போல உள்ளக்க இருக்கிற சின்ன ப்ளூ ஸ்டோன்ஸ் வெஸ்ட் வேல்ஸ்ல இருக்கிற பிரிசைல் ஹில்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது எக்ஸாக்டா ஸ்டோன்ஹெஞ்ச்ல இருந்து ஆல்மோஸ்ட் 200 மைல்ஸ் தூரம். இத பில்ட் பண்ணவங்க கிட்ட கண்டிப்பா லோக்கல் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருந்திருக்கும், ஆனா அதை யூஸ் பண்ணல. 200 மைல்ஸ் டிராவல்ஸ் பண்ணி ஸ்பெசிபிக்கா இந்த ஸ்டோன் தான் வேணும்னு எடுத்திருக்காங்க. ஏன்? ரொம்ப நாளாவே யாருக்கும் ஆன்சர் தெரியல. அப்புறம் ராயல் காலேஜ் வெல்ஸ் ஹில்ஸுக்கு போயிட்டு ரிசர்ச் பண்ணாங்க. 1000க்கும் அதிகமான ஸ்டோன்ஸ்ல ஒரு ஸ்மால் ஹேமர் ஸ்டோனை வச்சு லேசா தட்டுறப்ப எந்த ராக்ல பெல் மாதிரியான கிளியர் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு செக் பண்ணாங்க. சர்ப்ரைசிங்கா நிறைய ராக்ஸ்ல பெல் சவுண்ட் கேட்கல, பதிலா மெட்டல் பெல் மாதிரியான கிளியர் சவுண்ட் கொடுத்தது. சில பெல் மாதிரி, சில மரக்கட்டைகள் மாதிரி, சில டின் ட்ரம் மாதிரி எந்த பிளேஸ்ல அடிக்கிறோம்னு பொறுத்து சவுண்ட் மாறுச்சு. அந்த ஏரியா மக்கள் ரொம்ப நாளாவே இந்த ஸ்டோன்ல ஸ்பெஷல் சவுண்ட் வரும்னு நம்பிக்கை வச்சிருந்திருக்காங்க. 17வது செஞ்சுரி வரைக்கும் அங்க இருந்த மக்கள் இந்த ஸ்டோன்ஸை சர்ச் பெல் மாதிரியும் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸ்பெஷலா பெர்மிஷன்லாம் வாங்கி ரிசர்ச்சர் ஸ்டோன்ஹெஞ்ச்ல இருக்கிற ப்ளூ ஸ்டோன்ஸையும் டெஸ்ட் பண்ணாங்க. 1000 வருஷம் கடந்தாலும் நிறைய டேமேஜ் வந்தாலும் சில ஸ்டோன்ஸ்ல கிளியரா ரிங் வருது. யூனிவர்சிட்டி ஆஃப் சால்ஃபோர்ட் ஒரிஜினல் ஸ்டோன்ஹெஞ்சை விட 12 மடங்கு சின்னதா ஒரு மாடல் செஞ்சாங்க. அதுல ஸ்டோன்ஸோட பொசிஷனை ஒரிஜினல் மாதிரியே அரேஞ்ச் பண்ணாங்க. அப்புறம் சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அதுல எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணாங்க. இதுல இருக்கிற ஸ்டோன்ஹெஞ்ச் ஒரு நேச்சுரல் எக்கோ சேம்பர் மாதிரி ஒர்க் பண்ணுது. இது ஒரு முக்கியமான விஷயத்தை காட்டுது. இதை பில்ட் பண்ணவங்க ரேண்டம் ஸ்டோன்ஸை சூஸ் பண்ணல. யாரும் அந்த மலைகள் முழுவதும் நடந்து ஒரு ஸ்டோனும் தட்டி பார்த்து அதுல இருந்து வந்த சவுண்ட் எப்படி டிராவல் ஆகுது, எக்கோ வருதா, ரெசோனன்ஸ் இருக்கான்னு கேட்டு மெஷர் பண்ணிருக்காங்க. அப்புறம் சவுண்ட்ஸ் நல்லா இருக்கிற ஸ்பெசிபிக் ஸ்டோன்ஸ் மட்டும் தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. சைஸையும் ஷேப்பையும் மட்டும் பார்த்து சூஸ் பண்ணாம சவுண்ட் பேஸ் பண்ணி தான் சூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அந்த ஸ்டோன்ஸை 200 மைல்ஸ் தூரம் இருக்கிற ஸ்டோன்ஹெஞ்சுக்கு கொண்டு வந்திருக்காங்க. சவுண்ட் முக்கியம் இல்லைன்னா இவ்வளவு தூரம் டிராவல் பண்ண தேவையே இல்ல. இத தான் கிராக் ஏஐ தேர்ட் பட்டனா ஐடென்டிஃபை பண்ணுது. இப்போ நம்ம கிட்ட 3 க்ளூ இருக்குதுங்க. சி வழியா டிரான்ஸ்போர்ட் பண்றது, ஸ்கை கேலண்டர், சவுண்டுக்கு ஸ்பெஷலா சூஸ் பண்ண ஸ்டோன்ஸ். ஆனா இந்த 3 சேர்ந்து ஏன் ஒரே இடத்துல இருக்கணும்? இதுதான் இன்னும் மிஸ்டரியாவே இருக்குது. தூரமா டிராவல் பண்ண மனுஷங்களும் ஸ்டோன்ஹெஞ்ச்ல இருக்கிற கல்லுகள் மட்டும் முக்கியம் இல்ல, அந்த ஸ்டோன்களுக்கு கீழே இருக்கிற இறந்த உடல்களோட சாம்பல்களும் இருக்குது. ஸ்டோன்ஹெஞ்ச் அந்த இடத்தோட அடையாளம் மட்டும் இல்ல, அது அந்த பீரியட்ல பெரிய சுடுகாடுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. 100 வருஷத்துக்கு மேல நடந்த எவாக்குவேஷன்ல பல சாம்பல்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அவங்க சொல்றது என்னன்னா 500 வருஷ காலத்துல ஆல்மோஸ்ட் 150 பேர் இங்க புதைக்கப்பட்டிருக்காங்க. ஸ்டோன்ஹெஞ்ச்ல ஃபர்ஸ்ட் ப்ளூ ஸ்டோன்ஸ் தான் இருந்தது. இந்த பெரிய சாட்சன் ஸ்டோன்ஸ் அப்ப இல்ல. முன்னாடி ரிசர்ச் பண்ணவங்க இது ஒரு பவர்ஃபுல் ராயல் ஃபேமிலியோட புதைக்கிற இடம்னு நினைச்சாங்க. ஆனா யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் லீட் பண்ண ஸ்டடி அந்த தியரியை மாத்திடுச்சு. அங்க இருக்கிற சாம்பல்களை டெஸ்ட் பண்ணதுல இது ஒரு ஃபேமிலி இல்ல, ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாம் பல ஜெனரேஷன்ல இங்க அடக்கம் பண்ணிருக்காங்க. அதனாலேயே மிஸ்ட்ரி இன்னும் பெருசா ஆகுது. இது ஒரு ஃபேமிலியோட கல்லறை இல்ல, ஒரு ஊருக்கு மட்டும் இல்லாம பல டிஃபரெண்ட் ரீஜியன்ஸ்ல இருந்து வந்த மக்கள் எல்லாரும் புனிதமா கருதின ஒரு காமன் பிளேஸா இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. 2018ல ரிசர்ச்சர்ஸ் ஐசோடோப் அனலைசர்ஸ் யூஸ் பண்ணி 25 டிஃபரெண்ட் சாம்பல்கள் அண்ட் உடல்களையும் டெஸ்ட் பண்ணாங்க. இந்த மெத்தட் மூலமா ஒரு ஆள் எங்க வாழ்ந்திருக்காங்கன்னு அப்ராக்சிமேட்டா கண்டுபிடிக்க முடியும். ரிசல்ட்ல 25 பேர்ல 10 பேர் ஸ்டோன்ஹெஞ்ச் பக்கத்துல வாழ்ந்தவங்களே இல்லன்னு வந்திருக்கு. அவங்களோட கெமிக்கல் சிக்னேச்சர்ஸ்ல வேஸ்ட் வேல்ஸ்ல இருந்து வந்திருக்காங்கன்னு காட்டுது. இது ரொம்ப முக்கியமான க்ளூ. ஸ்டோன்ஸ் மட்டும் லாங் ஜர்னி பண்ணல, மனுஷங்களும் தான். ஏன் அவங்களை அங்க அடக்கம் பண்ணணும்? யார் அவங்க? ரிலிஜியஸ் லீடர்ஸா, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸா, தலைமை தாங்கினவங்களா, ஃபேமிலி மெம்பர்ஸா, ஹாஸ்டேஜஸா, ஸ்பெஷல் கெஸ்டா, இல்ல வேற ஏதாவதா? இதுல ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம் ஆகுது. ஸ்டோனும் மனுஷங்களும் வேல்ஸ்ல இருந்து ஸ்டோன்ஹெஞ்சுக்கு கனெக்ட் ஆயிருக்காங்க. அந்த கனெக்ஷன் ஆல்மோஸ்டா 20 ஜெனரேஷனா கண்டினியூஸ் ஆயிருக்கு. இதுதான் கிராக் ஏஐ ஐடென்டிஃபை பண்ண 4th பேட்டர்ன். 4 மிஸ்டேக்ஸ் 1 பேட்டர்ன். இப்போ நம்ம கிட்ட
4 க்ளூஸ் இருக்குது. ஸ்காட்லாண்ட்ல இருந்து வந்த ஆல்டர் ஸ்டோன், 19 இயர்ஸ் லூனார் அலைன்மெண்ட், சவுண்டுக்குனே சூஸ் பண்ண ப்ளூ ஸ்டோன்ஸ், வேல்ல இருந்து வந்த அடக்கம் பண்ணப்பட்ட மக்கள். இவ்வளவு நாள் ஆர்கியாலஜிஸ்ட் இதை ஒரு தனித்தனியான விஷயங்களா தான் பார்த்தாங்க. ஆனா லேட் 2024ல யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனும் ஆப்ரே யூனிவர்சிட்டியும் ஃபுல் பிக்சர் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் புது எக்ஸ்பிளனேஷன் உருவானது. அது நம்ம கிட்ட இருக்கிற தவறான புரிதலை கிளியர் பண்ணிருக்கு. நாம எல்லாரும் ஸ்டோன்ஹென்ஜ் முதல்ல நார்மல்ல இருந்து அப்புறம் இம்ப்ரூவ் ஆச்சுன்னு நினைக்கிறோம். ஆனா ரியாலிட்டி அது இல்ல. அதுக்கு ஆப்போசிட்டா தான் நடந்திருக்கு. முதல்ல பெரிய கல்லு எல்லாம் எதுவும் இல்ல. ஒரு வட்டமான பெரிய குழிய தோண்டி அதை சுத்தி மண்ணை குவிச்சு ஒரு மண்மேடை உருவாக்கி இருக்காங்க. அதுக்கு பிறகுதான் பல நூற்றாண்டுகளா ப்ளூ ஸ்டோன்ஸ், சார் ஸ்டோன்ஸ் மாதிரியான பெரிய கல்லுகள் எல்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு நம்ம பாக்குற மாதிரியான ஸ்டோன்ஹென்ஜை கிராஜுவலா கட்டியிருக்காங்க. ரிசர்ச்சர்ஸோட தியரி என்னன்னா, ஸ்டோன்ஹென்ஜை ஒரு ஐசோலேட்டட் ட்ரைப்லாம் பில்ட் பண்ணல. அது ஸ்காட்லாந்து, வேல்ஸ், சவுத்தர்ன் பிரிட்டன் பல தூர கம்யூனிட்டிஸ் சேர்ந்து பண்ணின ஒரு காமன் ப்ராஜெக்ட் மாதிரி தான் தெரியுது. ஒவ்வொரு குரூப்பும் டிஃபரெண்ட் ஸ்டோன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இன்ஜினியரிங் நாலேஜ், ஆஸ்ட்ரானமி நாலேஜ், ஸ்டோன் செலக்ஷன் நாலேஜ்னு எல்லாம் ஒரு இடத்துல கம்பைன் பண்ணிருக்கலாம். ஏதோ பழங்குடியினர்னு நினைச்ச சொசைட்டி ஆக்சுவலா ரொம்ப பெரிய ஆர்கனைசேஷனா ஒற்றுமையா கூட்டமா இருந்திருக்காங்க. அதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய பிக்கஸ்ட் பாயிண்ட். டிரான்ஸ்போர்ட் டேட்டா, ஆஸ்ட்ரானமி, ஆக்கோஸ்டிக்ஸ், புரூச்சியல் கெமிஸ்ட்ரி, 100 மைல்ஸ் தூரம் 20th ஜெனரேஷன் வரைக்கும் எந்த ஒரு பிளானும் எழுதி வைக்காம ஒரே ஒரு பிளானை கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணிருக்காங்க. அதுவும் டைம் போக போக இன்னும் அக்யூரேட்டா மாறி இருக்கு. கிராக் ஸ்டோன்ஹென்ஜ் மிஸ்ட்ரி எல்லாம் சால்வ் பண்ணல, ஹிடன் சாம்பர்ஸும் கண்டுபிடிக்கல, ஆன்சியன்ட் கான்ஸ்பிரசியும் ப்ரூவ் பண்ணல. ஆனா அது பண்ணினது என்னன்னா, டிரான்ஸ்போர்ட், ஆஸ்ட்ரானமி, சவுண்டோட பிஹேவியர் பத்தி படிக்கிற சயின்ஸ், புரூச்சியல் கெமிஸ்ட்ரின்னு இருந்த 4 செப்பரேட் மிஸ்ட்ரியும் ஒரே பிக்சர்ல கனெக்ட் பண்ணிடுச்சு. அது காட்டுற விஷயம் நம்ம நினைச்சதை விட ரொம்ப பெரிய கோஆர்டினேஷன் கேப்பபிலிட்டியை காட்டியிருக்கு. அதுதாங்க நமக்கு கிடைக்கிற பெரிய பெரிய ட்ரெஷர்ஸை விட பெரிய சர்ப்ரைஸ். ஏன்னா ரோப்பு, மரக்கட்டைகள், வேர்ட் ஆஃப் மவுத் இதை மட்டுமே யூஸ் பண்ணி 20 ஜெனரேஷனுக்கு மேல ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மைல்ஸ் தாண்டி இவ்வளவு பெரிய ப்ராஜெக்டா கோஆர்டினேட் பண்ணி சக்சஸ் பண்ணிருக்காங்க. அப்போ நம்ம இவ்வளவு பெரிய ஸ்டோன்ஹென்ஜை எப்படி கட்டுனாங்கன்னு கேட்டோம். ஆனா உண்மையான கேள்வி அது இல்ல. ஸ்டோன்ஹென்ஜ் கட்டின மக்களை நம்ம எவ்வளவு தப்பா அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருக்கோம். இன்னுமே ஒரு கேள்வி பாக்கி இருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு என்ன மெசேஜை ப்ரிசர்வ் பண்ண அவங்க முயற்சி பண்ணாங்க, அதையும் நம்ம ஒரு நாள் கண்டிப்பா கண்டுபிடிப்போம். உங்களோட ஒப்பீனியன் என்ன? கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.